உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலம் 4ஆம் வாரம் வெள்ளி. பவுலடியார் ஆற்றிய உரையின் 2ஆம் பகுதி இன்றைய வாசகம். உரையில் ஒரு திருப்பம் ஏற்படுவதால் மீண்டும் ஒரு முறை கூடியிருந்த அவையோரை அழைக்கின்றார். சகோதரரே, ஆபிரகாம் வழி வந்தவர்களே மற்றும் கடவுளுக்கு அஞ்சுபவர்களே என்று அழைத்து அனைவரது கவனத்தையும் ஈர்க்கின்றார். சகோதரரே என்ற சொல் குறிப்பாக பவுலடியாரின் இனமான யூத மக்களை குறிக்கும். அதே இனத்தைத்தான் ஆபிரகாமே எங்களுக்கு தந்தை என்று யூதர்கள் தங்களையே பாராட்டி கொண்டார்கள். மத்தேயு 3:9, யோவான் 8:33. ஏன் பவுலடியார் கூட ஆபிரகாமை நம்பிக்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக காட்டுகிறார். ரோமையர் 4:15, கலாத்தியர் 3:6-9. கடவுளுக்கு அஞ்சுபவர்களை என்று பவுலடியார் அழைப்பது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அங்கு குழுமி இருந்த புற இனத்து மக்களை சுட்டும். யூதர்களைப் போல அவர்கள் இறை வெளிப்பாடு பெறவில்லை. எனினும் இறை உணர்வு மிக்க மக்களாக அவர்கள் இருந்தார்கள். கடவுள் மனிதனோடு கொண்டுள்ள உறவு முறைகளை அவர்கள் சரியாக அறியாததால் அவரை ஒரு மாபெரும் சக்தியாகவும் அஞ்ச தகுந்தவர்களாகவும் கருதினார்கள். தங்கள் சொந்த அறிவினால் மட்டும் கடவுளை அறிந்து இந்த அளவிற்கு அவரை ஏற்றுக்கொண்ட அவர்களை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. இன்றும் நம்மிடையே இத்தகையோர் இல்லையா? யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருந்த உறவை சுருக்கமாக விளக்குகிறார் பவுலடியார். யூதர்கள் அவர் அதிகமாக குறை கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவை மீட்பராக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் இறைவாக்கினரின் வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று மட்டும் ஒரு குற்றம் சாட்டுகிறார். பவுலடியாருடைய அடிப்படை வாதம் என்ன என்றால், பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றிய குறிப்புகள் நிறைய உள்ளன. அவற்றை உணராமல் இருந்தது யூத மக்களின் குற்றம். இந்த குற்றவாளிகளுடன் தன்னையும் இணைத்து கொள்கிறார். யூத வரலாற்றின் முதலே இயேசு கிறிஸ்து. யூத எதிர்பார்ப்புகளின் நிறைவே இயேசு கிறிஸ்து என்று பவுலடியார் அடித்து கூற மிக தகுதி உள்ளவராக இருந்தார். ஏனெனில் அவரை போல் வேறு எந்த யூதனும் பழைய ஏற்பாட்டு சட்டத்தையும் இறைவாக்குகளையும் அவ்வளவு நுணுநுணுக்கமாக படிக்கவில்லை. பிலிப்பியர் 3:5-6. சிறந்த யூத சட்ட அறிஞரான கமாலியேலின் பாதத்தில் அமர்ந்து சட்டத்தை கசடர கற்றதாக அவரே பெருமையுடன் கூறிக்கொள்கிறார். திருத்தூதர் பணி 22:3. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்ச்சிகள் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவையே. அவரது பாடுகளை பற்றியும் மரணத்தை பற்றியும் பேச எந்த யூதரும் தயங்குவர். ஏனெனில் அந்த பாடுகளுக்கும் மரணத்திற்கும் தாமே காரணக்கர்த்தர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இருப்பினும் பவுலடியார் இயேசுவின் பாடுகள், மரணத்தை பற்றியும் அவரது உயிர்ப்பை பற்றியும் அறிவிக்கிறார். அவரது உயிர்ப்புக்கு திருத்துதர்கள் சாட்சியாக நிற்பதையும் பறைசாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து தன் சொந்த இனமாம் யூத மக்களால் காட்டி கொடுக்கப்பட்டு மரித்தார் என்ற கசப்பான உண்மையை விட அவருடைய பாடுகளும் மரணமும் கூட
உலகை மீட்பை பெற்று தந்தன என்று மகிழ்ச்சியான உண்மையில் பவுலடியார் தனது போதனையை மையமாக்கி இருக்கிறார். பவுலடியாரும் இயேசுவை அவரது வாழ்நாளில் கண்ணால் கண்டாரா இல்லையா என்பது தெரியாது. உயிர்த்த இயேசு தமஸ்கு செல்லும் பாதையை சந்தித்து அவரை தடுத்தாட்கொண்டார். திருத்தூதர் பணி 9:3-19. ஆனால் பவுலடியார் சட்டத்தையும் இறைவாக்குகளையும் எவ்வளவு தெளிவாக கற்றார் என்றால், பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் முழுமையாக அறிவதற்கு இந்த அறிவு உதவி செய்தது. சட்டம், இறைவாக்குகள் ஆகியவற்றின் நிறைவே இயேசு கிறிஸ்து என்பதை பவுலடியார் அடிக்கடி சொல்லி யூத மக்களை கிறிஸ்துவின் பக்கம் சேர்த்தார். நற்செய்தி யோவான் இயல் 14 இறைவாக்கியங்கள் 1-6. இயேசுவின் பிரியாவிடை பேச்சின் ஒரு பகுதி இன்றைய வாசகம். பேதுரு தம்மை மறுதலிப்பார் என்று கூறிய இயேசு இப்போது தமது இறுதி பயணம் பற்றி எடுத்து உரைக்கிறார். நான் போகிறேன், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். இணைச்சட்டம் 1:21. உள்ளம் கலங்க வேண்டாம். யோவான் 14:1-27. தைரியமாய் இருங்கள். யோவான் 16:33 என்பன நமக்கு ஆறுதல் அளிக்கும் சொற்கள். இயேசு தம் சீடரை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் கொம்பற்ற கொடிகளாய் கலங்கக்கூடாது. எனவே அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் இயேசு நமக்கும் நமது துன்பத் துயரங்களில் அருகில் இருக்கிறார் என்பதை நாம் மறுக்கக்கூடாது. இயேசு செல்வது நமக்கு தந்தையின் இல்லத்தில் இடம் ஏற்பாடு செய்வதற்காக. 14:2. தந்தையின் இல்லத்தில் பல உறைவிடங்கள் உள்ளன. 14:2 என்று இயேசு கூறுவதன் பொருள் அங்கு அனைவருக்கும் இடம் உண்டு என்பதாகும். இறைவனின் அன்பு எவ்வளவு பெரிதென்றால் அவரது இல்லம் நமக்கு எப்போதும் திறந்தே இருக்கும். இயேசு நமக்கு முன் செல்கிறார். நாமும் நமது அன்பு வாழ்க்கையால் அவரை பின்தொடர்வோம். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு திருப்பயணம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அன்பு செயல்கள் வழி ஓர் அடி முன் எடுத்து வைப்போம். நான் வருவேன். இயேசு தாம் மறுவுலகு சென்றபோது நம்மை தனியாக விட்டு செல்லவில்லை. அவர் போனது நமது நன்மைக்காக. ஏனெனில் அவர் போகாவிடில் துணையாளர் நம்மிடம் வரமாட்டார். 16:7. இது மட்டுமன்று, இயேசு திரும்பி வருவார். இன்னும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். ஆவியார் வழி வந்து நம்மோடு இருப்பதற்காகவே, நம்மோடு ஆவியாரில் இருப்பதற்காக மட்டுமன்று, நம்மை தான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வதற்காகவே. 14:3. உயிர்த்து தந்தையின் சென்ற இயேசு, உயிர்த்து தந்தையிடம் சென்ற இயேசு இன்று நம்மோடு இருக்கிறார். நம்மை வழிநடத்தி செல்கிறார். அவரின் குரலொலிக்கு செவி மடுக்கிறோமா? நானே வழி. யூத மரபிலே வழி என்பது இறைவனின் கட்டளைகளை குறிக்கும். ஆண்டவர் கற்பித்த வழியிலேயே நடங்கள், அப்போது வாழ்வீர்கள். இணைச்சட்டம் 5:32-33. இவ்வழியிலேயே மக்கள் நடக்க வேண்டும். இதுவே தான் வழி. இதிலேயே நடந்து போங்கள். எசாயா 30:21. இவ்வழியோ புனிதத்திற்கு இட்டுச் செல்வது. நெடுஞ்சாலையும் வழியும் அங்கே உண்டாகும். திருப்பாதை என்று அது பெயர் பெறும். உங்களுக்கு நேர்வழி
அதுவேயாகும். இவ்வழி புதிய ஏற்பாட்டில் இயேசுவே ஆவர். எனவே தான் நானே வழியும் உண்மையும் உயிரும் என்பார் இயேசு. அவர் வழி மட்டுமன்று உண்மை. எனவே ஆண்டவரே, உண்மையின்படி நான் நடக்கும் வண்ணம் எனக்கு வழிகாட்டும். திருத்துதர் பணி 85:8-5:11 என்போம். அவர் உயிர். எனவே வாழ்வுக்கு செல்லும் வழியை நீர் எனக்கு காண்பியும். திருப்பாடல் 15:11 என்று வேண்டுகிறார். நாமும் இயேசு என்ற வழியையும் உண்மையையும் உயிரையும் பிடித்து கொண்டு மையத்தில் வாழ்வாங்கு அவர் விட்டு சென்ற வாழ்வை வாழ்வோம். ஆண்டவர் இயேசு நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக.